போன வாட்டி நானும் அம்மா ஊருக்கு போகும்போது 5 நிமிஷம் லேட் ஆகி ட்ரெயினை மிஸ் பண்ணிட்டோம். இன்னைக்கும் அம்மா கூட ஊருக்கு போறேன். நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு, அதனால சீக்கிரமா ரெடி ஆகி கிளம்பிட்டேன். ஆனா இந்த வாட்டி ட்ரெயினே கேன்சல் ஆயிடுச்சு. எனக்கும் எங்க அம்மாவுக்கும் ட்ரெயினுக்கும் ராசியே இல்ல. அதனால அங்கிருந்து இன்னொரு ஆட்டோவை போட்டு பாப்பூச்சி நகர் சேட்டலைட் பஸ் ஸ்டாண்ட் ரீச் ஆயிட்டோம். ஒரு 4 ஹவர்ஸ் ஜர்னி பிளஸ் தூக்கத்துக்கு அப்புறம் ஆல்ரெடி ஊர்ல இருக்கிற என்னோட பாதர் நம்மள கேதர் பண்ணிக்கிட்டாரு. பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலான்னு இந்த மெஸ்ஸுக்கு போனா அந்த ஹோட்டல் ஃபேமஸ் இட்லி தோசை பூரி பொங்கல் இந்த 4 ஐட்டத்துக்கு 40 பேர் நிக்கிறாங்க லைன்ல. நம்மளுக்கு அவ்வளவு பேஷன்ஸும் கிடையாது, அந்த சாப்பாட்டுல புரோட்டீனும் கிடையாதுன்ட்டு வந்தேன் பாருங்க. ஒரு ஹோட்டல் காலங்காத்தாலே ஆக்கறி தாக்கறி கோக்கறின்னு வகை வகையா வச்சிருக்காங்க. ஐயோ நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இல்ல, ஆட்டுக்கறி தலைக்கறி கோழிக்கறியை தான் அப்படி சொன்னேன். நான் என்னென்ன சாப்பிட்டேன்னு சொன்னா கண்ணு வச்சிருவீங்க, அதனால சொல்ல மாட்டேன். சரி ஊருக்கு எதுக்கு வந்தேன்னு கேட்டீங்கன்னா அதுவும் சொல்ல மாட்டேன். கொஞ்சம் பர்சனல். அந்த பர்சனல் வேலையை முடிச்சுட்டு ஒரு கருப்பட்டி டீயை போட்டேன். சத்தியமா கேவலமா இருந்துச்சு. அங்கிருந்து ஒரு 4 கிலோமீட்டர்ஸ்ல எங்க சித்தப்பு கடை இருக்கு, அங்க போய் நானே டீ போட்டு குடிக்கலாம்னு பார்த்தேன். என்ன மாஸ்டர் நினைச்சு 4 டீ போட சொல்லிட்டாங்க. அவங்களுக்கு போட்டு கொடுத்தேன், ஆனா நான் குடிக்கல. அங்கிருந்து சித்தப்பு வீட்டுக்கு ரீச் ஆயிட்டோம். இந்த அழகான அற்புதமான வியூல ஒரு சிக்கன் பிரியாணி, அதுவும் எல்பிஸோட. அங்கிருந்து எங்க அம்மா பிறந்து வளர்ந்த வீட்டுக்கு போறோம். இதுக்கு மேல கார் போவாது, நந்து தான் போகணும். தாயே கவலைப்படாத, ஃபியூச்சர்ல ஒரு ஹெலிகாப்டர் வாங்கி உங்க வீட்டு மேலே லேண்ட் ஏறலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். இதுக்கு பேர் தான் கொடி வலி. உங்க ஊர்ல இந்த வலிக்கு பேர் என்ன? கமெண்ட் தோ தெரிந்து பாருங்க. அதான் எங்க அம்மா வீடு. எங்க தாத்தா இருக்கும் போது தீபாவளி பொங்கல் இப்படி எல்லா ஃபங்க்ஷனுக்கும் டவுலூண்டு வீட்ல 25 பேர் மஜாவா இருப்போம். இப்ப எல்லாமே மெமரிஸ் தான். நம்ம ஊர்ல இந்த வாட்டி செம்ம கிளைமேட், ஊர் விட்டு போக மனசே இல்ல. இருந்தாலும் கிளம்பிட்டேன். பிரியாணி மயக்கத்துல ஒரே தூக்கம். ஒரு காஃபியை போட்டா சுறுசுறுப்பாயிரும்னு பார்த்தா நல்லா தூங்கிட்டேன். பஸ்ல வந்ததே 4 மணி நேரம் தான், கார்ல போறதுக்குள்ள 6 மணி நேரம் ஆயிடுச்சு. ஏன்னா பெங்களூர்ல சுத்தமா டிராபிக்கே கிடையாது. இன்னைக்கு அவ்வளவுதான்.